கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேச வேண்டிய காரியத்தை திட்டமும் தெளிவுமாய் பேசும்படி நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரியில் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தோடு பேசட்டும். ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படட்டும். உங்கள் சூழ்நிலை என்ன சூழ்நிலையில் வந்திருக்கீங்கன்னு அவர் ஒருவருக்கு தான் தெரியும். எவ்வளோ நேரம் நாம் ஆராதித்தோம். இப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம். ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட பேச போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் இருதயத்தை ஒருநிலைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்றைக்கி ராத்திரி வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு பதிலை கர்த்தர் இன்றைக்கி ராத்திரி கொடுக்க போகிறார். உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தியாக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நீண்ட நாட்களாக உங்கள் கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த கேள்விக்கு ஒரு பதிலை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே பேசும் பேசும் பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய நாயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய நான் ஆயத்தம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற இந்த நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளேயும் இணையதளத்தின் வழியாகவும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவி அவர்களை ஆளுகை செய்வீராக. உடைய வல்லமை புறப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் இப்போ வாசித்த இந்த வார்த்தையின்படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை தேடி தாங்க வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நாம் ஆலயத்துக்கு வருவது வேறு, தேவனை தேடுவது வேறு. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கூட இருந்து ஆமென் அல்லேலூயா சொல்லிகிட்டே இருக்கணும். தேவனை தேடுறதுங்கிறது வேற, நான் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கேங்கிறது வேற. நான் கிறிஸ்தவன் சொல்கிறது வேற, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறது அர்த்தமே வேற. நான் சபைக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுவது வேற, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுவது வேற. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறோம் நம்ம சொன்னாலும் நம்ம ஆண்டவரை சரியாக தேடுறதில்லை. இன்றைக்கி ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும்படி இந்த வருஷ துவக்கத்தில் ஆண்டவரிடத்தில் நடத்துதலுக்காக காத்திருந்தேன். ஆண்டவரே இந்த வருஷம் என்னென்ன ஊழியத்தை நாங்கள் செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய நடத்திப்புக்காக காத்திருக்கும்போது
ஆண்டவர் இந்த கூட்டத்தை நடத்தும்படி உள்ளத்தில் பேசினார். அப்படி பேசும்போதே அடுத்தது இந்த லாக்டவுன் வந்துருச்சு. அப்போ நான் நினச்சேன், என்னடா இந்த காரியத்தை செய்யலான்னு நினச்ச இந்த முதல் மாதத்துலேயே தடை வந்துருச்சேன்னு சொல்லி நான் இருதயத்தில் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் சொன்னால் அதை எந்த தடை வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். அந்த எல்லா தடையும் மாறி நாம் இன்றைக்கி வந்து விடுதலையோடு தேவ சமூகத்தில் வந்து இந்த கூட்டத்துக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, நான் எப்போவுமே இந்த விடுதலை கூட்டம் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு 2007 சொன்ன காரியம், நான் இந்த மாதிரியான டெலிவரன்ஸ் மீட்டிங் இருக்கும்போது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் வருவேன். அதுபோல் இன்றைக்கி காலையிலே ஆலயத்துக்கு வந்து உபவாசித்து நான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்து உங்களுக்கு முன்னால் உங்களுக்கான வார்த்தையை நான் ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொண்டு தான் வந்து நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி போனாலும் அவள் தேடி போகும்போது அவள் எப்படி விசுவாசித்து போனாலாம், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன். அப்போ தேவனை தேடுறவங்க எப்படி தேடணுமா, அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், முதலாவது அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கணுமா, தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி அவன் விசுவாசிக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும், தேவனை நாம் எப்படி தேட வேண்டும் என்கிறதான ஒரு குறிப்பில் ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாய் ஆவியானவர் என் உள்ளத்தில் ஆமென் சில வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அதை உங்களோடு கூட இன்னைக்கு ராத்திரியில் நான் பேச போகிறேன். தேவனை எப்படி தேட வேண்டும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணுமா. ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாரு. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நீ எப்போ தேடணும், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஒரு மருத்துவரை பார்க்க போகும்போது கன்சல்டிங் டைம் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. ஒரு எம்எல்ஏ எம்பியை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம போய் பார்க்குறோம். அதுதான் அவங்கள சந்திக்கக்கூடிய நேரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நீ சந்திக்கணும்னா, என்ன நீ தேடணும்னா கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன தேடுங்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை தேடுறதுக்குன்னு டைமை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை? நம்ம எப்போ வேணாலும் ஆண்டவர் தேடுவோம். அப்படின்னா எப்போ வேணாலும் தேடக்கூடாதா? தேடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு அவர் பதில் கொடுப்பார், யாருக்கு அவர் பதில் கொடுப்பாராம், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகிறவர்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி தேடுறது, கண்டடையத்தக்க சமயம். ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து, மோசே நீ எழுந்து மலை உச்சிக்கு வந்து நில், நீ மலை உச்சிக்கு வந்து நில், அது கூட யாரும் வரக்கூடாது, அந்த மலையை கிட்ட யாரும் சேரக்கூடாது, ஒரு மிருக ஜீவன் கூட அந்த மலைக்கு பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டு இந்த மோசே யோசுவாவை கீழே நிப்பாட்டிட்டு மலை மேலே ஏறி போறார். எதற்காக? ஆண்டவர் சொல்லாரு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோரியா மலையில ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போறான். அந்த மலை உச்சியில பலி செலுத்துற கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் அவனை சந்திக்கும்படி இறங்கி வருகிறார். ஆமே, நீங்க பார்க்கும்போது அநேக இடங்களிலே தேவன் சந்திப்பதற்கான நேரத்தை அவருடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த குறித்த நேரத்தில் வந்து நில்லுங்க, இந்த சமயத்தில் வந்து நில்லுங்க என்று சொல்லி தேவன் நமக்கு வழி வகுத்து காட்டியிருக்கிறார்.
நீங்க வேதாகமத்தில் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் ஆண்டவரை எளிதில் கண்டடையலாம், எந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ம நெருக்கமாக கண்டடையலாம். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அப்ப தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். சிலர் சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றும் நடக்கலையே. நான் சொல்றேன், ஜெபத்துக்கு கட்டாயம் பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் பலனளிக்கிற தேவன் தான். விசுவாசத்தோட வர்ற ஒவ்வொருவருக்கும் அவர் பலனளிக்கிறவர் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் இரவு நேரங்களிலே நம்மை தட்டி எழுப்புகிறார். ராச்சாமங்களிலே நம்மை தட்டி எழுப்புகிறார். திடீர் என்று சொல்லி நமக்கு தூக்கத்தை கலைத்து நம்மளை எழுப்பி விடுகிறார். ஏன் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு நேரமும் தேவன் நம்மோடு கூட ஏதோ பேச விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சில நேரம் ஆண்டவர் தூங்க விடாம பண்றாரா? ஏதோ ஒன்று கர்த்தர் உங்க கூட பேச போறார். நம்ம அந்த நேரத்தில் இன்னும் புரண்டு புரண்டு படுக்காம நம்ம முழங்கால் படிக்கணும். ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் குறித்த சாமங்களுக்கு முன்னாலே கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்ம தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று சொன்னால் எந்த சமயம்? ஆமென். எடுத்து வாசியுங்கள், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம், நம்ம எல்லாருக்கும் பெரிய சவாலே என்னது சொல்லுங்க? அதிகாலையில் எழும்புறது. ஆனால் அந்த அதிகாலையில் எழும்புறதெல்லாம் சர்வமும் வேலை செய்ய எப்போ தெரியுமா? கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னு வைங்க உங்களுக்கு. இதே தூங்கு மூஞ்சிக்கு ஒரு வேலை கர்த்தர் கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டார். எடுத்த ஃபஸ்ட்டு சேலரி 60,000. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 6:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். ஒரு பிரச்சனை இல்லை, 4 மணிக்கு எந்திரிச்சிடுவோம், நைட் 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக தூங்க போயிடுவோம். ஏன்னா என்ன வேலை கிடச்சிருக்கு? இப்போ எத்தனை பேர் எனக்கு அந்த வேலை வேணான்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் எனக்கு அந்த டியூட்டி எனக்கு வேணான்னு சொல்லுவீங்க? நான் கோயம்புத்தூர் போகும்போது காலையில் 6:15 மணிக்கு ஒரு எக்ஸ்பிரஸை ஒரு இன்டர்சிட்டியை பிடிக்கணும். நான் கோவை எக்ஸ்பிரஸை பிடிக்கணும். நான் காலையில் 6:15 மணி நினைக்கிறேன், 6:15 ஷார்ப்பாக வண்டி எடுத்துருவோம். நான் சென்ட்ரலுக்கு 6:15 போகணுன்னா இங்கே 4:30 மணிக்கெல்லாம் எழும்பி கிட்டத்தட்ட பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் 5 மணிக்காவது இருந்து அங்கேயே டிக்கெட் எடுத்து அங்கேருந்து பார்க் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆப்போசிட் நடந்து போய் அங்கேருந்து அது எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்து உள்ளே ஏறணும். நிறைய நேரம் 6:10 தான் உள்ளே என்ட்ராவேன். ஓடுவேன் பார்க் ஸ்டேஷன்லேருந்து. ஓடி போனால் அங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாலேயே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இடம் பிடிச்சிருப்பாங்க. இந்த ரூட் எங்கே போகும்னா, இந்த வேலூர் ரூட்டில் போகும் இந்த ட்ரெயின். இந்த காட்பாடியில் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இறங்குவாங்க. காட்பாடியில் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இறங்குவாங்க. இது ஒரு 7:30-8 மணி போல் அங்கே சேரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ பார்த்துருக்குறேன், 6 மணிக்கு அங்கே ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து ட்ரெயின் மூவ் ஆன 6:15 ட்ரெயின் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் எல்லோரும் டிஃபன் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ இவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க? இவங்க எத்தனை மணிக்கு சமைச்சிருப்பாங்க? இவங்க நமக்கு முன்னால் வந்து இடம் பிடிச்சி உட்காரணும்னா இவங்க எப்படி உட்காருவாங்க? ப்ரைவேட் ஜாப்னா போயா வேலையை பார்த்துட்டு விட்டுருப்பாங்க. அரசாங்க வேலை காட்பாடியில் போட்டாலும் என்ன பண்ணி தான் ஆகணும், போய். அப்போ நான் அங்கே போனால் எனக்கு ஒரு நல்ல சேலரி இருக்குது அப்படிங்கிற அறிவு என்ன செய்ய வைக்குதுன்னா, அவங்கள அதிகாலையில் எழும்ப வைக்குது. எத்தனை பேருக்கு மனசிலாய்? எத்தனை பேருக்கு மனசிலாய்? இந்த வேலைக்கு நான் போனால் எனக்கு இன்னும் ஒரு 27 வருஷத்துக்கு எனக்கு ஜாப் கேரண்டி. நான் ரிட்டையர்ட் ஆனால் எனக்கு லட்சக்கணக்கில் எனக்கு பணம் வரும்.
ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் வரும், அந்த பணத்தை வச்சு நான் வீடை கட்டலாம், என் பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கலாம், நான் செட்டில் ஆகிறாங்கிற ஒரு அறிவு எனக்கு இருக்கிறதுனால நான் தூக்கத்தை தியாகம் பண்றேன். நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு சமையலை முடிச்சிடுறேன். நான் 4-4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போய் 6 மணிக்கு இடம் முடிச்சு உட்காந்துடுறேன். காட்பாடியில் போனால் எங்களுக்கு உட்கார்றக்கு இடம் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன வெளிச்சம் கிடைக்கலன்னா, அதை காட்டிலும் ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் எனக்காக அதிகாலையில் காத்திருக்கிறாருங்கிற அறிவு. கையே தட்டிடாத, இப்படி தட்டியே தான் இன்னைக்கு இதுக்கு மாத்திரம் தட்டிடாது. இதுக்கெல்லாம் தட்டுறீங்க, ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா ஓ, அப்புறம் வீட்டில் போய் நாளைக்கு காலையில் பார்க்குறேன் எத்தனை பேர் கர்த்தரை தேடுறேன்னு பார்க்குறேன். ஆண்டவர் சொல்ல கண்டடையத்தக்க சமயத்தில் எந்த சமயம்? ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்ன பண்ணுவாங்களாம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒருத்தருக்கு ஜெபமே தேவைப்படாதுன்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்தமாக்கன்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீரை கூட அவர் என்னவா மாற்ற முடியும்? 5 அப்பா 2 மீன் அவரால் 5000 பேருக்கு எல்லா அற்புதத்தை அவருக்கு செய்கிற சக்தி இருக்குது. அவர் ரெண்டாவது, அவர் மனுஷன் கிடையாது, அவர் தேவன். ஆனால் உங்கள் பைபிளை கொஞ்சம் தரங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்றாவது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு. எல்லாரும் வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா நீங்க? மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே தூங்கினார். நம்ம பண்றதை சொல்றேன். இந்த அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு பேர் கூப்பிடுவோம் பார்த்தீங்களா? ஸ்க்ரீனில் காமிக்கும் பேரை. ஆனால் சிஸ்டர் சோவன் சோ இப்பொழுது ஜெபிப்பார்கள். ஆள் அதிகாலை எழும்பியாச்சு, புறப்பட்டாச்சு. ஆனால் ஆள் என்ன ஆயாச்சு? சிலருக்கு ரொம்ப விவரமாக இருக்காங்க. டைரெக்டாக வந்தால் பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லிடுவார். அதனால் கொஞ்சம் உங்களதில் கொஞ்சம் எங்களை என்ன பண்ணிக்கலுங்கள், உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களையும் நினைவு கூறுங்கள். ஹலோ, இந்த உலகத்தில் பிரேயர் தேவைப்படாத ஒருத்தர்னா அது யாருங்க? ஏங்க உங்ககிட்ட தான் கேட்டேன். அவர் எப்படி என்ன பண்ணாராம் காலையில்? சொல்லுங்க. அதிகாலைன்னு போட்டிருக்குது. அதுவும் அதிகாலைன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம எந்திரிக்கிறதுல அதிகாலை. இருட்டோடு எழுந்து எங்கே போனாராம்? புறப்பட்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பல்லு விளக்கி, முகம் கழுவி, தலையெல்லாம் கொஞ்சம் சீவி, எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து போய் ஜெபம் பண்ணார். நம்ம ஹலோ, எங்கள் அப்பா சொல்லுவார், ராத்திரி படுக்கும்போது கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில் போட்டு அப்படியே வச்சுட்டு காலையில் போய் வெளியில் துப்புனா அதை கொத்தி சாப்பிட்ற கோழி செத்துருமா. பக்கத்தில் பார்த்துங்க, விஷம். என்னது? எங்க? நம்ம வாய்க்குள்ள. காலையில் எந்திரிப்போம் பாருங்க, அப்படியே போய் வசனம் சொல்லுது. அவர் புறப்பட்டாருங்க. ஆமென். அவர் எழும்பி என்ன பண்ணாராம்? புறப்பட்டு எங்க போனாராம்?
வனாந்தரம்னு என்ன அர்த்தம்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கிறார் ஆண்டவர். கரங்களை உயர்த்துற அலையிலையா சொல்லுங்க. ஆமேன். வரமாட்டேங்குது. நீங்கள் எப்படி தேடுறீங்கன்னு தெரில. ஒரு பெட்ஷீட்டை தூக்கி இப்படி போத்திட்டு இருந்ததை தூக்கி இப்படி போத்தி முகத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு தேடுறீங்களா என்னன்னு தெரில. நான் சொல்கிறேன், கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பார். ஆண்டவரை நீ எவ்வளோ கனம் பண்ணுறியோ அவ்வளோ உன் ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். சும்மா வாரம் பிரசங்கம் கேட்டுட்டு போய் தூங்குனீன்னா ஒரே பிரச்சனை பாஸ்டர், ஒரே பிரச்சனை. உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு 1000 பிரச்சனை. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனை தானே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே. எனக்கு தினந்தோறும் ஃபோன் எடுத்து எனக்கு வெறும் பிரச்சனை தான் நான் கேட்டுட்ருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் அதிகாலையில் ஏன் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லாரு, அப்பாயின்மெண்ட் டைம் உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். காலையில் என் சமூகத்தில் வந்து நெல்லு, அந்த நாள் உனக்கு வெற்றியின் நாளாய் மாறும். நீ புறப்பட்டு போறதுல நான் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். நீ எல்லா காரியத்திலும் வெற்றியை பார்ப்பாய். உன் வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டாய். ஒரு மனுஷன் தோக்குறானா அவன் எங்க முதல்ல தோக்குறான் தெரியுமா? அவன் தேவனை தேடுகிறதுல தோற்று போகிறான். உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வேலை, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய தோல்வி வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் பிரேயர்ல ஆரம்பிக்குது. ஓ என்னால் என்னால் எந்திரிக்க முடியாது. ஓ எனக்கு முதுகெல்லாம் வலிக்கிறது. ஓ எனக்கு காலையில் தான். சில சிஸ்டர் சொல்லுவாங்க பார்க்கலாம், 3 மணிக்கு மேலே தான் தூங்குற, 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணியா? என்னமா பெரிய ராத்திரி எல்லாம் விழித்திருந்து ஜெபித்தது போல 3 மணிக்கு தான் பாச தூங்குற, அதிகாலையில் தான் லேசாக தூக்கம் வருதான். ஆண்டவர் சொல்றாரு, கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு. ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தான் அரசாங்கத்தில். 1008 வேலை இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கலெக்டர்லாம் போய் பாருங்க, ராத்திரி வீட்டில் தூங்க முடியாது. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், கிளம்பி போவாங்க, நைட் போவாங்க. அவ்வளோ வேலையில். நான் சொல்ல போனால் கலெக்டரை போல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் தான் தானியேல். ஆனால் சரியா தினமும் 3 வேளை அவர் முழங்காலில் நின்று ஜெபித்தாராம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ முழங்காலில் நின்று கர்த்தரை தேட ஆரம்பிச்சா உடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெற்றோர் இன்னைக்கு நான் 10th உன் பிள்ளை வந்த உடனே எழுப்புறீங்கள, தட்டி எழுப்புறீங்கள. என்னமோ நீங்கள்லாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வாங்கி கூச்ச மாதிரி எலும்பு எலும்பு படி படி எந்திரி எந்திரி நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரி வாங்காதே. கர்த்தரே விட மாட்டாருங்கிற ஆண்டவர் பார்க்குறாரு. ஏழை ஒரு நாளாவது ஜபத்துக்கு எழுப்பியிருக்கியா? அப்படி 10வது வந்தானே உழுக்கிற போட்டு குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். பிள்ளைகள் அதிகாலை ஜபத்துக்கு எழுப்புங்க. இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க தானே, இவங்களாம் பெரிய பிள்ளைங்க தானே. காலையில் பிரேயரில் எழும்பி உட்கார வைங்க. எழும்பி உட்கார வச்சு கர்த்தரை நான் சொல்கிறேன், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவீங்கன்னு சொன்னால் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த நாள் எல்லா காரியத்தை கர்த்தரிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் தேடுகள் கண்டறிவார்கள் என்ன அர்த்தம்னு சொன்னால், என்னுடைய கரத்தை எல்லாத்துலேயும் பார்ப்பாங்கப்பா, அது தடை இருக்காது, கிளம்பி போவாங்க, தடையான காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமென். நீ புறப்பட்டு போவாங்க, முடியாதுன்னு சொன்ன ஆளு கர்த்தர் பேசி சரி செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் சரி செய்வார். ஆமென். நீங்க புறப்பட்டு போவாங்க, இல்லாத காரியங்கள், அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் திறப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். மைனர் புடி. பிரைஸ் தி லார்ட். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஓ அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழை நனைந்து நினைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. கரங்களை தட்டி ஆனந்த நன்றி சொல்ல வைத்தீர். கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்றி ராஜா. ஓஹோ ஆமே நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜாவும் மாளிகை
சொல்லுங்க. ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜாவும் மாளிகையில், ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுங்க. உம்மை துதித்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் புகலிடமே ஆராதனை உமக்கே. சத்தமா. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு அப்பா அப்பா. ஹல்லேலூயா. நீங்க அதிகாலை ஜெபத்தை நீங்க இந்த வருஷம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆப்ஷனே கிடையாது, ஆப்ஷனே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், 2020க்கு முன்னால் பண்ண மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது தப்பிக்கிறதுக்கு, அவருடைய பாதை மாத்திரம்தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோவிஷீல்டு, கோவேக்சினு, இப்போ வந்த வைரஸ் செட்டப் பண்ணிக்க மாட்டேங்குதுன்ட்டான். இப்போ பூஸ்டர், அடுத்து ரீசார்ஜ். ஹலோ. அடுத்து என்ன பண்ணோம்? ஒரு பெரிய கவர் ஒன்று செஞ்சுக்கிட்டு நம்ம கவருக்குள்ளே போயிடணும். மேலே ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சு விடுறதுக்கு மாத்திரம் ஒரு சின்ன டியூப் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி எப்படியாவது அப்படி வாழ வேண்டியதுதான். இனி வரும் காலங்களில் நீங்கள் நிற்கணும்னா, கடைசி காலம் ஆயிடுச்சு. ஆண்டுடைய வாக்குத்தத்தை நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. கடைசி காலம்தான். இந்த ஒரே ஒரு காரியம்தான், குடும்பமாக தேவ சமூகத்தில் நில்லுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எச்சரிப்பாய் இந்த வார்த்தையை கொடுக்குறேன். அடுத்த மாதம் நமக்கு அமாவாசை ஜெபம் நடக்குமா தெரியாது. இப்படி ஒரு நைட் ப்ரேயர் நடத்துறதுக்கு வாய்ப்பு தெரியாது. எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. இதை ஒரு நல்ல ஒரு தருணமாக கருதி நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தவிர நாம் நிற்கவே முடியாது. இதை நீ இன்னைக்கு நினைப்ப, நீ இந்த வார்த்தையை ஒன்று எழுதி வச்சுக்கோ. இந்த வார்த்தை தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஜெபம் 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 ஏன் அடிச்சுக்கிறோம்னு சொன்னா, ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால, இன்னைக்கு ஏதோ தேசத்துல வந்து ஜனங்களை வாரிட்டு போறதுனால வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை அண்டிக் கொள்வதை தவிர வேற வழி இல்ல. கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. புது புது வியாதிகள், பிசாசு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி கொரோனா, நாட் ஒன்லி கொரோனா, கோவிட மாத்திரம் சொல்ல, புது புது வியாதிகள். மருத்துவ உலகமே ஒரு மனுஷனுக்கு டெஸ்ட் எடுத்து அந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் செத்துறான். ரிப்போர்ட் வாங்குறதுக்குள்ள அந்த ஆளு காலி. ஒன்னே ஒன்றுனால நம்மளை பாதுகாக்க முடியும், இயேசுவின் இரத்த கோட்டை. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக அந்த மாதிரி கூட்டங்களை வச்சு உங்களை கூப்பிட்டு ஆவியில் நிரப்பி உங்களை பலப்படுத்தி அனுப்பி விடுறது. அப்போ கர்த்தரை தேடணும், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். எந்த சமயம் தெரியுமா? அதிகாலையில். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏசாமி இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ 2-3 பேர் பைத்தியக்காரனுங்கெல்லாம் இதில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பிரசங்கம் தெரியுமா? ஜெபிக்கவே வேணாம்,
நம்ம இல்லாமல் பொழந்து கட்டுற ஆளுங்க ஜபத்தில். நம்ம இப்படி கத்தியே ஜபத்தில் குறைவு. இப்போ நூதனமான உபதேசம். லாஸ்ட்டாக 2 நாளைக்கு முன்னால் அதே நபர் பிரசங்கம் பண்ணுறாரு. பைபிள் கர்த்தருடைய வார்த்தை கிடையாதான், பைபிளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார். ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணுறாரு, ஞான ஸ்நானமே தேவையில்லைன்னு. இப்படி சில லூசுக இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், இயேசு என்னென்னலாம் செஞ்சாரோ அதை நானும் செய்வேன். அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். உலகத்தில் அவருக்கு ஞானஸ்நானமே தேவையில்லைங்க, பாவிக்கு தாங்க ஞானஸ்நானம் தேவை. ஆனால் அவர் எதுக்காக எடுத்தார் தெரியுமா? நீங்களும் நானும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்காக. அவர் ஜெபித்து காட்டினார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. அவர் உபவாசித்து காட்டினார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனைவியோட ஜெபத்தில் ஓட்டுறது, கணவனுடைய ஜெபத்தில் ஓட்டுறது, பிள்ளைகளுடைய ஜெபத்தில் ஓட்டுறது, பெற்றோருடைய ஜெபத்தில் ஓட்டுறதெல்லாம் இனி வரும் காலத்தில் நடக்காது. இப்போ தான் ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஒரு மிஸ் இருந்தாங்க, சென்ட் ஜோசப் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்களோட ஒரே பையன் 25 வயசு திடீரென்று சொல்லி மரித்து விட்டான். நான் வர்ற சனிக்கிழமை அவனுக்கு நினைவு நாள். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க, நினைவு நாளில் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, இறந்து போனவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு யாருன்னெலாம் தெரியாது. ஒரே பையன் 25 வயசு வாலிபன், அம்மா ப்ரொஃபஸர், நல்ல பணம். நான் பிள்ளையுடைய உயிரை காப்பாற்ற முடியல. 1 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. என்னை ஜெபிக்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. கொஞ்சம் டீட்டெயில் கேட்கும்போது சில காரியங்கள் சொல்லும்போது எனக்கே சங்கடமாக இருந்தது. ஒரே பிள்ளை, என்ன வியாதி? பூந்தமல்லி பக்கத்தில், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ரோட்டில் ஒரு லாரி முன்னால் போயிட்டுருக்குது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு லாரி முன்னால் போயிட்டுருக்கு. பின்னால் ஒரு 4 பேர் உட்காரக்கூடிய கார், ஒரு சாண்ட்ரோ கார் மாதிரி ஒரு கார். அந்த கார் பின்னால் போய்கிட்டு இருக்குங்க. முன்னால் போகிற ட்ரக் லாரி ஸ்லோ பண்ணிட்டான், இவனும் ஸ்லோ பண்ணிட்டான். பின்னால் அதே மாதிரி ஒரு பெரிய டிப்பர் லாரி கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு காரை அப்படியே அப்பளமாக்கிட்டான். அதில் ஒரே ஒரு டிரைவர் இருந்ததுனால அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து கொண்டார். நியூஸில் படித்தேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னால், 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னால் வந்த நியூஸ். ரோட்டில் போன ஆபத்து. என்ன வியாதின்னு தெரில. முந்தையெல்லாம் கேன்சருங்கிற வியாதி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு, புகையிலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. பிறந்த குழந்தைக்கு கேன்சர் வியாதி. நான் ஒரு நாள் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போகிறேன். சிஸ்டர் சுமதி ஒரு பிளாக்கை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. அந்த பிளாக்கே அழகாக வரைஞ்சி வச்சிருக்கு. சின்ன அழகழகு வெள்ளை குழந்தைங்க அழகாக உட்காந்துட்டு இருக்குது. அவங்க கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தை எப்போ மறிக்கும்னே தெரியாது. அதனால் இந்த பிளாக் மாத்திரம் ஸ்பெஷல் கவனிப்பு. இந்த டாக்டர் அந்த குழந்தைகளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாராம். ஏன்னா அந்த குழந்தைங்க எப்போ விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ அவங்க ஜீவன் போகும் தெரியாது. உடையுது இருதயமெல்லாம். இப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் வாழுவதற்காக தான் ஆண்டவர் அவருக்கு தெரியும் இந்த உலகம் மோசமானது, இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜெபங்கிற பட்டயத்தை எடுத்துக்கோ, இந்த ஜெபங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கோ. இந்த ஜெபத்தை நீ எடுத்துட்டீன்னா, உன் முழங்கால முடக்க ஆரம்பிச்சின்னா ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமாம், குடும்பத்துக்கு எதிராக எந்த மந்திரவாதங்களோ, எந்த பிள்ளி சூனியங்களோ, எந்த வல்லமைகளோ உன் குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும், அதிகாலையில் தேவனை தேடணும். ஆமென். 3ஆவதாக நாம் எப்படி தேட வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார்.
இது அவருடைய தாயாரும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. ஆ, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். ஆ. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையா இருக்கும்போது, எல்லாரும் என்ன கவனிங்க பார்க்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க 3 நாள் பண்டிகை வந்திருக்காங்க. நடந்து, அந்த காலத்தில் நடந்தும் கழுதையில் ஏறியுமா தான் வரணும். வந்துட்டு திரும்பி போகும்போது 3 நாள் பிரயாணமாகி போயிட்டாங்க. ஆனால் யாரை காணோம்? நல்ல தாய் தகப்பன். எத்தனை நாள் கழித்து தேடி இருக்கிறாங்க சொல்லுங்க? 3 நாள் கழிச்சு தான் யாரை தேடுறாங்க? உடனே அவங்க யோசிக்கிறாங்க, யாராவது ரிலேஷன் வீட்டில் கூட, ரிலேஷன் கூட, சொந்தக்காரங்க கூட யாராவது அவங்க வச்சுருப்பாங்களான்னு தேடி பார்க்குறாங்க. யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ யாரை தேடி போகிறாங்க? இப்போ அம்மாவும் அப்பாவும். புரியலையா? சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் வாசிக்கலாமா? 43 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். யார் இருந்துட்டா? இது அவருடைய தாயாரும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. தாயாருக்கும் யோசேப்புக்கும் இது 44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். இப்ப இயேசுவை எங்க போய் தேடுறாங்க? எல்லாரும் பேசணும். இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாயில கையில புண்ணுக்குன்னு பேசலாம் இல்ல? பேசுங்க பார்க்கலாம். எங்க தேடுறாங்க? இப்ப இதுல ஒரு ஆழமான சக்தி இருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இவங்க எல்லாரும் இப்போ அம்மா அப்பா யாரை தேடிட்டு இருக்கிறாங்க? முதல்ல எங்கே போய் தேடினாங்க? பிரயாணக்காரர் இடத்துல போய் தேடுறாங்க. அடுத்தது யார் இடத்துல போய் தேடுறாங்க? உறவு முறையார் இடத்துலையும் அறிமுகமானவர்களிடத்துலையும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவை வந்துச்சுன்னா, நல்ல கவனிங்க, நமக்கு இப்போ ஒரு பண தேவை, இல்லை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை வந்துச்சுன்னா, நம்ம முதல்ல யாருக்கிட்ட தேடுறோம் தெரியுமா? தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இங்கே தான் தேடுறோம். இங்கெல்லாம் தேடி யாரு கிடைக்கல. இப்போ அடுத்தது எங்க தேடிட்டே போறாங்க? வந்த ரூட்லயே இப்ப ரிட்டர்ன் போறாங்க. அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? இயேசு எங்க இருக்கிறார் இப்ப? சொல்லுங்க வாய் திறந்து. நான் சொல்றேன், இதுவரைக்கும் உன்னுடைய அற்புதத்துக்காக மனிதர்களை தேடிக்கொண்டிருந்தாய். அங்க போன நடக்குமா, இங்க போன நடக்குமா? நான் சொல்றேன், தேவாலயத்தில் வந்து இயேசுவை தேடினால் உனக்கு அற்புதங்களை இயேசு செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல ஆமென். இப்ப இயேசு எங்க கண்டுபிடிச்சாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கண்டுபிடிச்சாங்க? தேவ ஆலயத்தில் தேடுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். இன்றைக்கு தான் நமக்கு யூடியூப்ல வந்துருச்சு. என்ன போயிட்டு இருக்குது? லைவ். இப்போ நான் ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு யூடியூப்ல சேட்டிலைட் சர்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன சர்ச்சா? அவங்க எப்படி அடக்க ஆராதனை நடத்துவாங்களோ எனக்கு தெரியல, கல்யாணம் எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல, சேட்டலைட்லேயே நடத்திடுவாங்களான்னு. அது இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? இப்போ சேட்டலைட் சர்ச். ஏன்னா இங்கே வந்தாதான் ஊழியக்காரர் நேரம் முகத்தை பார்ப்பாரு, வரலன்னா கேட்பாரு, கவனிக்கலைன்னா திட்டுவார். சேட்டலைட் சர்ச்சில் ஒரு பிரச்சனை இல்லை, லேஸ் பேக்கெட் வாங்கிட்டு உட்காந்துடலாம். சமையல் கட்டில் தூக்கி ஒரு வாரத்தில் செல்ஃபில் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். தேவாலயத்தில் வந்து இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியலன்னா, தேட இன்னைக்கு முடியல. நீங்களாம் வந்திருக்கிறீங்க, நீங்களாம் பாக்கியவான்கள். கை வைத்து ஆமென். பக்கத்தில் பார்த்து நீங்களாம் கொடுத்து வச்சா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சில ஆட்கள் இருக்கிறாங்க பாரு, சர்ச்சுக்கு வந்தால் கூட பாஸ்டருக்கு மறைஞ்சு போவாங்க, தெரியுமா? தெரியாதா? கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இந்த 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 கேமராவில் இருந்து சில ஒரு வீடியோவை கட் பண்ணி நான் லைவ் போட்டு காமிக்கிறேன். எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்னு மாத்திரம் நீங்கள் பாருங்கள். பாஸ்டர் இங்கே ஒருத்தர்கிட்ட திரும்பி ஜெபம் பண்ணுறதுக்குள்ள அட்டக்குன்னு எடுத்து போகணும். ஏன்னா அதில் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன்னா கேட்பார் பாஸ்டர், செல் குரூப்புக்கு போகல, ஏன் போன வாரம் வரல. நான் சொல்லட்டுமா, என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஃபிசிக்கலாக வந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது. இல்லை கைவதாமேன்னு சொல்லுங்களேன். வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதை நம்மளும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது, வேறு வழி கிடையாது. ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. கடந்த பக்தர்கள் ஆண்டவர் எப்படி தேடி இருக்காங்க பாருங்க. இதே தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 18:6, சங்கீதம் 18:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எனக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். எங்கிருந்து? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆலயத்தில் தேவனை தேடணும். அன்னாள் ஆலயத்தில் தேவனை தேடினாள். யோசபாத் ராஜா ஆலயத்தில் வந்து தேவனை தேடினான். தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தேடுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நல்ல கவனிங்க. இந்த ஆலயம் என்பது இந்த இடத்துல நிறைய பில்டிங் இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கிளப் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா 2 கல்யாண மண்டபம், நல்ல பெரிய பெரிய மண்டபம் இருக்குது. ஏசி கல்யாண மண்டபம் இருக்குது. எதிரில் பார்த்தீங்கன்னா காப்பி கருப்பட்டி காப்பி இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா அபூர்வா பேக்கரி இருக்குது. அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஏதேன் ஹோட்டல் இருக்குது. எல்லா பில்டிங், ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. ஆனால் இத்தனை பில்டிங்கை பார்த்து ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த இடத்த மாத்திரம் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இது என்னுடைய ஜெப வீடுன்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரிஞ்சிருது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கட்டடம் பர்த்டே பார்ட்டி நடக்கிறதுக்குல்ல, இந்த கட்டடம் ஃபேமிலி பார்ட்டி அக்கேஷன் நடத்துறதுக்குல்ல, டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்குல்ல, இந்த கட்டடம் வேற எந்த பிஸ்னஸ் பண்றதுக்குல்ல. இந்த கட்டடம் ஒண்ணு தான், தேவ ஜனங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஒவ்வொரு முறையும் அவர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு ராத்திரியிலேயும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். கைகளை தட்டி உடைய ஆவிக்குரிய கண்களை பரிசுத்த ஆவியானவர் திறந்தருளுவாராக. தேவ ஆலயத்தில் வந்து தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேட வேண்டும். எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன பண்ணினாரு? அம்மா, நான் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சபையில் நீங்கள் வீட்டில் கண்ணீர் வடிக்கிறீங்க, இந்த ஆராதனை அப்போ வந்து ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் இதையும் தாண்டி ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்களோ கீழ்ப்படிங்க. உங்கள் குடும்பத்துக்காக இந்த ஆலயம் ஆராதனை நடக்கிற நேரம் இல்லை, அதை தாண்டி இந்த புல்பீட்டுக்கு முன்னால் முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்க. எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதில் கர்த்தருடைய கருத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கடன் மாறும் சிஸ்டர், உங்கள் குடும்பம் மாறும் பிரதர், உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் தலைக்கும்படி செய்வார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அயனாவரத்தில் என்னுடைய தூரத்து உறவில் தாத்தா முறை ஒருத்தர், அவர் ஊழியம் பண்ணுறார். அவருடைய சபைக்கு ஒரு நாள் நான் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருடைய சர்ச்சு இருக்குது, மேலே வீடு, கீழே ப்ரேயர் ஹவுஸு. அந்த இடத்துல அந்த வழியே மூட்டை தூக்குற ஒருத்தர் தினமும் போவாராம். அவர் திருநெல்வேலிக்காரரு, மூட்டை தூக்குற வேலை தான் செய்கிறார். மார்க்கெட்டில் போய் மூட்டை தூக்குவார். ஒரு நாள் இவர் உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்தாராம். வந்து, ஐயா உங்கள்கிட்ட நான் பார்த்து பேசணும், என்ன விஷயம் சொல்லுங்கள். எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்க, 3 பேரையும் கரை சேர்க்கணும், 3 பேரும் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா பல லட்சம் எனக்கு தேவை.
என் குடும்பத்துக்காக மாடு மாதிரி உழைக்கிறேன். ஒரு மூட்டை எடுத்தால் ₹1 எனக்கு. ஒரு நாளைக்கு இந்த முதுகில் இத்தனை மூட்டையை நான் லோடிங் அண்ட் அன்லோடிங், ஒரு மூட்டைக்கு ₹2 கிடைக்கும். நான் இந்த ஒவ்வொரு மூட்டையும் இவ்வளோ வெயிட்டு நான் தூக்கி போட்டால் தான் என் வீட்டில் சாப்பாடு. கடினமாக உழைக்கிறேன். எனக்கு படிப்பறிவு கிடையாது, கடினமாக உழைக்கிறேன். கடன் தீர மாட்டேங்குது. என் பிள்ளைகள் வளர 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 பயமாக இருக்குது. என் பிள்ளைகள் எப்படி கரை சேர்ப்பேன்னு தெரில. நினச்சா நைட்டெல்லாம் நெஞ்செல்லாம் வலிக்குது. என் குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி, பலவீனம், எதையும் சமாளிக்க முடியல. சில நேரத்தில் செத்து தொலைஞ்சிடலான்னு கூட யோசிக்கிறேன். நம்ம செத்துட்டா நம்ம பிள்ளைங்க நடுத்தருக்கு வந்துடுமே. நம்ம பிள்ளைகளை நினச்சி நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுயா, நான் என்னையா செய்யணும்னு சொன்னபோது அவர் அன்போடு கூட சொன்னாராம், நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவேன்? நான் காலையில் நேரமாக வேலைக்கு போவேன். சரி, இந்த ஆலயம் திறந்து தான் இருக்கும். நீ காலையில் வந்து யாரும் இருக்க மாட்டேன், இந்த ஆலயம் திறந்துருக்கு, யார் வேணாலும் வந்து ஜெபம் பண்ணலாம். நீ முழங்காலில் வந்து இந்த இடத்துல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீ போ, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். படிப்பறிவெல்லாம் பெருசாக கிடையாது. பிடிச்சிக்கிட்டார், கெட்டியாக பிடிச்சிட்டார். கொடுத்த ஆலோசனை கெட்டியாக பிடிச்சிட்டார். இந்த ஆலோசனையை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ஆலோசனையை பிடிச்சிட்டு என்ன பண்ணார்னா, காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் முழங்காலில் நின்று சத்தமாக சபையில் வந்து ஜெபம் பண்ணுவார். இயேசுவே என் பிரச்சனையை மாற்றுங்க, என் போராட்டத்தை மாற்றுங்க. கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். முழங்காலில் நின்று 1 மணி நேரம் ஆகும். எந்திரிப்பார், கண்ணெல்லாம் துடைப்பார், எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவார். பைபிள் வசனம்லாம் தெரியாது, பெருசாக ரட்சிப்பு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒன்று தெரியும், பாஸ்டர் சொல்லிட்டாரு, முன்னால் வந்து கத்தி ஜெபம் பண்ணுவார். நாளடைவில் ராத்திரி வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மூட்டை தூக்கி தூக்கி முதுகெல்லாம் புண்ணு மாதிரி இருக்குமா, அந்த ரண மாதிரி இருக்குமா, அந்த வேர்வைக்கு எரியுமா. வந்து முழங்காலில் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு, சுடு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு படுத்து தூங்குவார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவரை ஒருத்தர் கூப்பிட்டாரான், எப்பா உன் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் சும்மா தானே இருப்பாங்க, மனைவியெல்லாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இந்த பருப்பு, இந்த வெந்தயம் இதெல்லாம் பேக்கெட் பண்ணி எனக்கு கொடுக்க முடியுமா? ஒரு கவர் பேக்கெட் பண்ண இத்தனை பைசா நான் தர்றேன், நான் இடம் மிஷின் தந்துடுறேன், கவர் தந்துடுறேன், பொருளும் தந்துடுறேன். வீட்டில் தானே இருப்பாங்க, சும்மா பண்ண சொல்லு. எனக்கு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணி கொடுக்கல, நீ பண்ணுவியான்னு கேட்டார். எக்ஸ்ட்ரா வருமானம் வருது, ஏன் வேணான்னு சொல்லணும். நேராக வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதை செய்ய ஆரம்பித்தார். அதில் கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சது. இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தார், இவரே பொருள் வாங்கிட்டு வந்து பேக்கெட் பண்ணி, சின்ன வயசுலேருந்து மூட்டை தூக்குற வேலை அந்த மார்க்கெட்டில் எல்லாரையும் தெரியும். ஒவ்வொரு கடையாக போய் கேட்க ஆரம்பித்தார். நான் நல்லா அதை க்ளீன் பண்ணி பருப்பெல்லாம் பேக்கெட் பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் பேக்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக இப்படியே தூக்கி கொடுத்துடலாம். மளிகை கடையெல்லாம் போய் கேட்க ஆரம்பித்தார். பார்த்தாங்க மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி, நம்ம உட்காந்து கூட்டம் வந்துருச்சுன்னா நம்மளால் பேக்கெட் பண்ணிகிட்டு இருக்க முடியல, அழகாக பேக்கெட் பண்ணி கொடுக்குறாரு, வாங்கி அப்படியே கொடுத்துடலாம், நல்லா க்ளீனாக கொடுக்குறாரு, விலையும் பரவாயில்ல. எல்லோரும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு வண்டி வாங்க ஆரம்பித்தார், சப்ளை பண்ண ஆரம்பித்தார். கோடீஸ்வரனா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இதுக்கு முதலீடு என்ன தெரியுமா? கர்த்தரை தேடினாங்க. நீ உட்காந்து பெருமூளையும் சிறுமூளையும் வச்சு யோசிச்சுட்டு 22 ஆகிப்போச்சு. நான் இன்னொரு 80 சி வர வேண்டியது இருக்குது. 80 சி வராது, 88 சி வரும். தண்டலத்தில் வந்தால் தினம் வரும். ஏங்க ஆண்டவர் மூளையெல்லாம் போட்டு குழப்ப சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுத்தாருங்க. இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு வளர்ச்சிக்கும் ஒன்றா சொல்லணுன்னா, தாழ்மையாக சொல்லணுன்னு நான் சொல்ல முடியும். முழங்கால் படிட்டா கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார், சபையின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். என்கிட்ட யார் என்ன குறிப்பை கொடுத்தாலும் ஜெபிக்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும், ஜெபித்தா ஜெயம் பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலயத்தில் வந்து ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தில் வந்து தேடு. நம்ம எங்கே தேடுவோம்? பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட போய் பேசிட்டு, ஏற்று வீட்டுக்காரம்மாட்ட போய் பேசிட்டு, ஃபோனில் உட்காந்து பேசுவோம். என்னமோ அந்த பக்கம் இருக்கிற அம்மா மொத்த பிரச்சனை தீர்த்து வச்சிட்ற மாதிரி பேச ஆரம்பித்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி தான். அன்லிமிட்டெட் பேக்கேஜ் ஆச்சு. அது வந்து அது பாருங்க பிலிசுனி வச்சுட்டு போயிடும் உங்கள்கிட்ட கேட்டு. அது ஒரு ஆலோசனை கொடுக்கும் பாரு, குடும்பம் 2 போயிடும். கர்த்தரை தேடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா.
லீவ் வந்துச்சுன்னா பிளானை போடாத. பீச்சுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. லீவ் வந்துருச்சா கர்த்தரை தேடலாம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. என்கிட்ட வந்து எவ்வளோ நேரம் சொல்கிறீங்க உங்கள் குறிப்புகளை. அதே சமயம் வா இன்றைக்கி 1 மணி நேரம் தேவ ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் சொல்கிறேன், ஆலயத்தில் ஜெபம் பண்ணு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஃபுல் ஃபீட்டுக்கு முன்னால் உன் கண்ணீர் விழட்டும், உன் பிள்ளைக்காக கண்ணீர் விழட்டும். நான் ஏன் தெரியுமா இங்கே விழணும்னு சொல்கிறேன்? இது கர்த்தர் உன்னை சந்திக்கிற இடம், தேவன் அற்புதம் செய்கிற இடம், தேவன் உன் சூழ்நிலையை மாற்றுகிற இடம், தேவன் உன் சரித்திரத்தையே தலைகளாய் மாற்றுகிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். 4வதாக எங்க கர்த்தரை தேடணுமா? ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள் வேகமாக. ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அடுத்ததா ஆண்டவர் சொல்றார், யோவான் 1:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்தை தேடி வாசிக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையில தேவனை தேடணுமா? ஏன்னா வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தரை தேடணும். எங்க தேடணும்? வசனத்துல. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வசனம் வாசிக்கிற அனுபவம் இருக்கு? எத்தனை பேருக்கு பைபிளில் தேடுறீங்க? ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையில் பேசுங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, கேலண்டரில் போய் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் கேலண்டர் கொடுத்துருக்கோமில்ல, பைபிளில் வாசிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இதில் இன்னும் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, கண்ணை மூடிட்டு பைபிளை திறந்துட்டு ஒரு வசனத்தின் மேலே கை வச்சு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அந்த வசனம் தான் கர்த்தர் அவங்ககிட்ட பேசினாங்களாம். இப்படி தான் ஒருத்தன் வச்சிருக்கிறான், யூதாஸ் 4 கொண்டு செத்தான். அவனுக்கு வசனம் வந்திருக்கு. ஐயோ இது என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை மூடிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? மறுபடியும் திறந்துட்டு கண்ணை மூடிட்டு வச்சிருக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா, நீ செய்வதை துரிதமாய் செய். இப்படி தேடப்படாது. கர்த்தர் அவருடைய வார்த்தையில் தேடணும். இது ஜீவன்ல வார்த்தை. இந்த வார்த்தையில் உனக்கு ஒரு பதிலை கர்த்தர் வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னுடைய ஊழியத்திலையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியத்துக்கு கர்த்தர் பதில் எதில் தெரியுமா கொடுத்தாரு? வசனத்தின் மூலமா கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வாசிக்க சொல்றார்? தேடி வாசிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன பாஸ்டர், அதான் திறந்து வாசிச்சா ஒரு 3 வசனம் போகக்குள்ள கண்ணு சொருகி நிற்கிது. ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? முக்காடு போட்டு நிற்கிது. எதுக்கு ஜெபம்? பைபிள் வாச தூக்கம் வருது பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன வருதா? இன்னொரு சிஸ்டர் வந்து கேளுது, ஜெபம் பண்ண உட்காந்தாலே கொட்டாயா வருது. ஜெபம் பண்ண உட்காந்தாலே வந்துடுதான். ஜெபம் பண்ண உட்காந்தா கொட்டாய் வருதான், பைபிள் வாசா தூக்கம் வருதான். சிலருக்கு பிரசங்க நேரம் தான் இனிமையான, ஆஹா பாஸ்டர் வாசிப்போம் அப்படின்னா தூங்க ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது சண்டை போடும்போது நான் தூங்கிட்டேன் பாஸ்டர், சண்டை போட்டுட்டே இருந்தேன் தூங்கிட்டேன் பாஸ்டர், அதனால சண்டையே இல்லாமல் போயிடுச்சு. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூங்கிட்டு இருந்தது எந்திரிச்சு வந்து சண்டை கட்டுங்க. புருஷன் லேட்டாக வருவான் தப்பிக்கலாம்ட்டு, லைட்டை கூட போடாமல் எட்டி பார்ப்பான். அப்பாடா தூங்கிட்டா, நம்மளும் சத்தம் போடாமல் என்ன பண்ணிடலாம்? தூங்கிடலாம். டப்புன்னு எந்திரிச்சு லைட்டை போடும். பார்த்தீங்களா? எந்திரி பேசு. நான் என்ன பைத்தியமா? நான் மாத்திரம் பேசினாலும் வம்பு, பேசலைன்னா நான் மாத்திரம் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் என்ன பைத்தியமா?
இதுக்கு அப்போ தூக்கம் வந்திருக்கலாம் இல்லைங்க. இதுக்குள்ளே என்ன ஆவி இருக்கு? முழங்காலில் நின்று ஜெபித்தால் தூக்கம் வராது. முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்தாலும் தூக்கம் வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எந்த சப்போர்ட்டும் கொடுக்காம, எந்த சப்போர்ட்டு? சோஃபா செட்டு, சேரை திருப்பி போடுறது, 10 தலகாணி அடித்து குப்பரை ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் தூக்கி ஓரமாக. அதனால தான் ஏசாமி வனாந்தரத்துக்கு போயிட்டார். அங்கே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. போய் முழங்காலில் நின்று ஜெபித்தேன். முடிஞ்சவங்க எல்லாம் முழங்காலில் முடிஞ்ச அளவுக்கு நின்று ஜெபிக்க பிரயாசப்படணும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை தேடி வாசிக்கணுமா சொல்லுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஒரு ஆர்டராக வாசிச்சுட்டு வரணும். ஜனவரி மாதம் தானே, இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்லேருந்தே வாசிச்சுட்டு வரணும். சிலர் ஆதி ஆமத்துலேருந்து கொஞ்சம் வாசித்து விட்டுருவாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, சரி நம்ம தான் விட்டோமே, புதிய ஏற்பாட்டிலேருந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? மத்தேயிலேருந்து கொஞ்சம் வாசிச்சுட்டு விட்டுருவாங்க. மலை பிரசங்கத்தோடு அவங்க உட்காந்துருவாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, சரி மத்தையும் ஆரம்பித்து விட்டுட்டோம், ஆதி ஆகமத்தையும் கைவிட்டுட்டோம், சங்கீதத்துக்கு ஆதரவு கொடுப்போம். அப்படி சங்கீதத்தில் 1, 2, 3, 23 வரைக்கும் வந்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, எல்லாம் பேசி புல்லுள்ள இடத்துலாம் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். அதோட இவங்களும் விட்டுருவாங்க. அப்புறம் அதோட ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியும் தூசி தட்டி எடுத்து, சரி நம்ம தான் சங்கீதமும் செட் ஆகல, நமக்கு எதுக்கு வந்துடலாம்? நீதிமொழிகளுக்கு வந்துடலாம். அதுக்கு வருவாங்க. அதில் திட்டுற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, மூடனே, அவனே, இவனே, என்னடா நம்ம பாஸ்டரோட ஒரு மோசமாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அது எதுன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துடுவாங்க தெரியுமா? சரி பிரசங்கிக்கு போயிடலாம், மாயே மாயே எல்லாம் மாயே, அதோட முடிஞ்சது. இவங்க கிட்டலாம் கர்த்தர் பேச மாட்டார். தினந்தோறும் ஆசையாக கர்த்தரங்கிட்ட பேசணும், ஒரு வார்த்தையாவது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தினந்தோறும் அந்த வேதத்தை திறந்து வாசிக்கிற உங்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த பைபிள்ல இருந்து கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட பேசுகிறாருங்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் கூட கர்த்தர் அப்படி வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார்? ஆமென். சில நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக பேசுவார் ஆண்டவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். எனக்கு சபையில் என் கூடயே ஒருத்தர் இருந்தான் ஊழியத்தில். அவன் எனக்கு விரோதமாக எழும்பி சர்ச்சில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டான். நான் அவனை நினச்சி கலங்கி போய் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், சங்கீதத்தில் எடுத்து வாசிக்கிறேன். அன்னைக்கு வாசிக்கிற பகுதியில் நான் வாசிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து அப்பம் புசித்தவனும் குதிங்கால தூக்கினான் இருந்தது. என்னடா அது கரெக்டாக பேசுகிறேன்னு வாசிச்சா அழகாக ஆண்டவர் கீழே பேசிட்டு வந்து ஆறுதல் படுத்தி தூக்கி நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்கிறேங்க, 1000 பிரசங்கத்தை காட்டிலும் 1000 சிலர்லாம் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை விட சோக பாடல்களை விட தத்துவத்தை விட நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி நிற்க வைக்கும். கர்த்தர் அதுக்குள்ளே இருந்து உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார். எப்போ என் பிள்ளை என்னை திறந்து வாசிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறார். எப்போ நீ வரவே மாட்டேங்கிற, பைபிளை திறக்கவே மாட்டேங்கிற, திறந்து வாசி. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. வேதத்தில் தேவனை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 11:6 ஏற்கனவே நாம் வாசித்தது போல விசுவாசத்தோடு கர்த்தரை தேடணும். எப்படி தேடணுமா? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது 2 காரியத்தை விசுவாசிக்கணும். அவர் உண்டென்றும் முதல்ல என்ன விசுவாசிக்கணும்? 2வது தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை கூப்பிட்டு கேட்டால் எவ்வளவோ காரியத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் தேடும்போது எப்படி தேடணும் தெரியுமா? அவர் இங்கே இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. அவர் இங்கே தான் நிற்கிறாரு, என் ஜெபத்தை கேட்குறாரு. அவரை தேடுற எனக்கு அவர் பலன் அளிக்கிறவர்.
பலன் என்ன தெரியுமா? நீ எதுக்காக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாயோ அதை உனக்கு செய்கிறதுக்கு பேர் தான் பலன் அளிக்கிற கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பலன் அளிக்கிற தேவன். முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் உனக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வேத புஸ்தகத்தை மூடி வைத்து விட்டு முடிந்தவங்க நெடுமுழங்காலில் நின்று கொண்டு இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறீங்க. ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறீங்க. ஆண்டவரை நோக்கி அபயமிட போகிறீங்க. ஆலயத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்க போகிறார். ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்க போகிறார். உன் கண்ணீர் ஆலயத்திலிருந்து அவர் பார்க்க போகிறார். யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஆமேன். எலும்பி இந்த பையனை தம்பியெல்லாம் உள்ளவ, அவனை யாரும் எந்திரிச்சு நடக்கக்கூடாது. ஒருத்தன் நடந்தானா அடுத்தடுத்து நடக்கக்கூடாது. எல்லாரும் முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் உலாவுற நேரம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிற நேரம். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. இப்போ இந்த இரவு ஜபத்தில், இந்த அமாவாசை விடுதலை ஜபத்தில் என்ன அற்புதம் வேணுமோ அதை கர்த்தர் உனக்கு செய்ய இங்கே இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் செய்ய போறாரு. அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டாம். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. இப்பொழுது வியாதிகளை சுகமாக போகிறது. செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்பட போகிறது. சுரக்காத சுரப்பிகள் எல்லாம் கர்த்தர் இப்ப சுரக்க வைக்க போகிறார். டாக்டர் சொல்றாங்க உனக்கு இன்சுலின் சுரக்கலன்னு சொல்லி, கர்த்தர் சொல்றாரு நான் உருவாக்குன இந்த சரீரத்துல நான் அற்புதமா சுரக்க பண்ண போகிறேன். நான் அற்புதமா சுரக்க பண்ண போகிறேன். எல்லா பிரஷர் எல்லாம் நார்மல் ஆக்க போறார். எல்லா டயபெட்டிக் சுகரை கர்த்தர் ஒண்ணுமில்லாமல் ஆக்க போகிறார். சரீரத்துல சுகத்தை கொடுக்க போகிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து இப்ப விசுவாசத்தோட ஜெபிக்க போறீங்க. விசுவாசத்தோட ஜெபிக்க போறீங்க. கூப்பிட போறீங்க. ஷாகாரா துடாரா பாகாபா லெப்ரோஹோட்டோ கோமோ ஷிகாபா லேமா ரகா தடா ரபா. அவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறார். அவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். உன் வீட்டில் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அவரை தேடி வந்திருக்கிற மகளே, அவரை தேடி வந்திருக்கிற மகனே, உன்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்துல இறந்தாலும் கர்த்தருடைய வல்லமை தொட போகிறது. பயபக்தியோடு நோக்கி பாரு. அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்கள் மிக முக்கியமான நிமிடங்கள். ஊராபா கானா தியாக்கரபா. வியாதிகள் மறைய போகிறது. கட்டுகள் உடைய போகிறது. லெப்ரோ ஷேட்டே வேலேகாபா லிப்ரா ஹாட்டா காமானா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. அவரை தேடி வந்திருக்கிற நீ, அவரை தேடி வந்திருக்கிற யாமே. என்ன அற்புதம் வேணும், என்ன விடுதலை வேணும், வாய் திறந்து கேளு. இயேசுவேன்னு கேளு. சும்மா இருக்காத, சும்மா இருக்காத. அவரை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு. இயேசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு இந்த வேதனையை தாங்க முடியல. ஓ ஹalleluya. பேசுங்க, 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 பேசுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ் ஹalleluya, ஹalleluya. ஆமென். யாரும் மௌனமா இருக்காதீங்க. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணாத. இயேசுவே எனக்கு பிள்ளையை தாங்க, கேளு. பிள்ளையை தாங்க இயேசுவே. என் வியாதியை சுகமாக்குங்க இயேசுவே. என் கட்டுகளை விடுதலை தாங்க ஆண்டவரே. என் கட்டுகளில் இருந்து விடுதலை தாங்க இயேசுவே. என் மகனை தொடுங்க இயேசுவே. என் மகளை தொடுங்க இயேசுவே. என் கணவனை தொடுங்க இயேசுவே. என் மனைவியை தொடுங்க. கூப்பிடு, 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 கூப்பிடு. ஊராபா கானாதியா ஊரிமீன ஹந்தன ரபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. ஆமென். சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. இயேசுப்பான்னு கூப்பிடு. ஆமென். ஆலயத்தில் கூப்பிடு. அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். மனதுருக்கத்தோடு, மனதுருக்கத்தோடு இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட வெறுமையை போகுது அவருக்கு சித்தம் இல்லை, அவருக்கு சித்தம் இல்லை. இவ்வளவு மணி நேரம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீ வெறுமையா போக கூடாது. தடைகள் விலகுகிறது, தடைகள் விலகுகிறது. ஓ அக்கினி, 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 அக்கினி. என் நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. மௌனமா இருக்காதீங்க. உங்க இருதயம் உடையட்டும், உங்க இருதயம் உடையட்டும். கண்ணீரோட, கண்ணீரோட.
மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கண்ணீரோட தேடுறீங்களோ, ஆமே, உண்மையான கண்ணீருக்கு பதில் உண்டு. உண்மையான பிரச்சனையோட வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் இருதயம் உடைச்சு நீ ஜெபிப்ப. நொறுங்குண்ட இருதயத்தோட ஜெபிப்ப. நொறுங்குண்ட இருதயத்தோட விடாத. யாக்கோபை போல இருதய பிடிச்சுக்கோ. உன் அருகிலே நிக்கிறா. எத்தனை பேர் உணர்றீங்க தேவ பிரசன்னத்தை? ஓ thank you Holy Spirit. மகிமை. ஓ, ஒரு மாற்றம் வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓ, இந்த கடனை என்னால தாங்க முடியலப்பா, எனக்கு ஒரு வாசலை திறங்கப்பா. உன் சத்தம் எழும்பட்டும். கூப்பிடுங்க. உன் பிரச்சனை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் மாற்ற போகிறார். உன் பிரச்சனை இயேசு இன்னைக்கு இப்ப மாற்ற போகிறார். அவருடைய இரக்கம் வெளிப்பட போகிறது. அவரை தேடி வந்திருக்கிற, ஆமென். வேற பக்கம் உங்க சிந்தனை போக வேண்டாம். உங்க சிந்தனை கர்த்தருக்கு நேரா திருப்புங்க, பார்க்கலாம். கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. யார் ஜெபிக்கிறாங்க அது முக்கியம் இல்லை. நான் அவரை பிடிக்க போறேன். அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. இந்த ராத்திரி கர்த்தர் டிவைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அவர் உன்னை சந்திக்க போகிறா. உன் பிரச்சனைகளை சந்திக்க போகிறா. சில இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மாறுகிறது. விடு. நல்லா விட்டுக்கொடு. பலத்த அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கோ. அந்த அபிஷேகத்தினால நுகங்கள் உடைகிறது. அநேகர் எடுக்கிறீங்க. வெற்றி எடுக்கிறது நான் பார்க்கிறேன். ஜெயம் எடுக்கிறது நான் பார்க்கிறேன். அடக்கி வைக்காதீங்க. சாந்தா டா ராபா லேபா கபா ரேகாபா லாதா டா ரகா நாதியா. ஜெயம் எடுக்கிறீங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை சரீரத்துல எனக்கு இந்த வலியை தாங்க முடியலப்பா. இந்த வலியை என்னால தாங்க முடியல. இப்பவே கர்த்தர் தொடுறாரு. அந்த வியாதி மறையுது. எடுத்துக்கோ. receive the miracle. Jesus. Shakala duda raba. நீ நினைக்கலாம், நான் மாத்திரம் தானே கர்த்தரை தேடுறேன், என் கணவனுக்கு அந்த உணர்வு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இல்லையே. நாங்க குடும்பமா கர்த்தரை தேடினா எவ்வளவு மாற்றங்கள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, சகையு மரத்து மேல ஏறி இயேசுவை தேடினா. எல்லாரும் கீழே நின்றுட்டு இருந்தாங்க, அவன் ஒரு மரத்துக்கு மேல தேடினான். நான் சொல்றேன், எல்லார்த்த காட்டிலும் தேடுதல் இன்னைக்கு அதிகமா இருக்கணும். நீ ஆண்டவரை எல்லா நாளை காட்டிலும் இன்னைக்கு அதிகமா ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் சொன்னார், சகையவே இறங்கி வா, உன் வீட்டுல நான் வந்து தங்க போறேன். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ இன்னைக்கு நீங்க தனியா போக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, உன் வீட்டுல நான் வர்றேன் மகளே, உன் வீட்டுக்குள்ள உன் வீட்டுல நான் தங்கிட்டா வியாதி மறையும். உன் வீட்டுக்குள்ள நான் தங்கிட்டா கட்டுகள் உடையும். உன் வீட்டுக்குள்ள நான் தங்கிட்டா உன் பிள்ளை மாறுவான், உன் கணவன் மாறும், உன் மனைவி மாறுவான். ஆண்டவர் சொல்றாரு, சகை அன்போட இயேசுவை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். வழியில அவன் மனம் திரும்பினான். இயேசு வந்தால் மனம் திரும்புதல் உண்டாகும். வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு தெரியாது சகைக்கு எத்தனை பிள்ளைங்க, குடும்பத்தில் எத்தனை பேர், மனைவி யாரு, அதெல்லாம் எழுதப்படல. ஆனா ஒன்னு எழுதப்பட்டது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு
ரட்சிப்பு வந்தது. இயேசுவை யாரெல்லாம் உண்மையை தேடுறீங்களோ, உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. உன் வியாதிக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. உன் வீட்டுல கிரியை செய்கிற அந்தகார வல்லமைக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஜீசஸ். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஏசையா நானும் வருகிறேன், கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க. ஏசப்பா நானும் வருகிறேன், கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒளிவ மலையிலேறி மறுரூபமானீங்க, கடல் மீது நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று ஒளிவ மலையிலேறி மறுரூபமானீங்க, கடல் மீது நடந்து அதிசயம் செய்தீங்க. ஆமென். ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்காதுங்க. உண்மையா கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்துக்க சொல்லுங்க. சகையு இயேசுவை தேடி போனான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு அவனோடு கூட போனார். உண்மையா யாரெல்லாம் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறீங்களோமா, நான் ஒன்றை மாத்திரம் சொல்றேன். நீங்க தனியா போகும்போது, நீங்க திரும்பி போகும்போது, நீங்க தனியா போக மாட்டீங்க. உங்க கரத்தை அவர் பிடித்து கொண்டு உங்க கையை பிடித்து கொண்டு நானும் கூட வர்றப்பான்னு சொல்லி அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் நீட்டி சொல்லுங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாப்பா. நான் சில நாட்கள் தேடாம இருந்ததை மன்னிங்கப்பா. உங்களை மாத்திரம் தான் நான் தேடி வந்திருக்கிறப்பா. நான் நித்தமும் தேட போறேன். இனிமேல் நான் மனுஷனை தேட மாட்டேன். இந்த கரத்தை நீங்க பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. உங்க கரத்தை அவருடைய கையில ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை கை பிடிச்சு நடத்துவாருங்க. உங்க கரத்தை அவர் பிடிப்பாருங்க. அவர் கையை பிடிச்சிட்டாருன்னா போதும். நம்ம பிடிச்சா நம்ம விட்டுருவோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ இல்லை, நான் உன்னுடைய கையை பிடிச்சு கொள்கிறேன். நீ கீழே விழும்போதில்ல நான் அதை தூக்கி பிடிச்சுக்குவேன் மகளே. நீ தடுக்கி விழும்போதில்ல நான் அதை பிடிச்சுக்குவேன். நான் உன்னை நடத்துவேன். ஷாதாடா ராமா நா காதாடா ராபா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நிற்கலாம். இந்த பலவீனமான பகுதியில் இந்த கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்க பலவீனம் இருக்குதோ, பலவீனத்தோடு இருக்கிறவங்க இந்த பகுதியில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொட போகிறது. ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லம் உங்களை தொட போகுது. யாரு கண்ணை திறக்க வேண்டாம். இந்த வியாதி இப்ப முடிவுக்கு வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. ஷாக்கா ராபா தூடா ராபா லக்காபா லாபா பாபா பா ஷந்தாடா ராபா பாபா.
அப்படியே மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. அந்த பலவீன கட்டை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இருக்கிற பலவீன ஆவிய, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இருக்கிற பலவீன ஆவிய இயேசுவின் நாமத்தினால அந்த உடம்பை விட்டு வெளியே வாழ கட்டளையிடுகிறேன். அவுட் இன் ஜீசஸ் நேம். ஒவ்வொரு பகுதியை விட்டு வெளியே வா, வெளியே வா. கர்ப்பப்பைக்குள்ள, இறப்பைக்குள்ள இருந்து கரு உருவாக விடாம கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தினால இந்த உடம்புக்குள்ள இனி இருக்கக்கூடாது, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடாது. சர்ப ஆவி, சர்ப ஆவி இப்பொழுது வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். யார் கண்ணை திறக்க வேண்டாம். சில சர்ப வல்லமைகளை கர்த்தர் முறித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். சொப்பனத்தின் வழியாக கெட்ட சொப்பனம், அது பார்த்ததிலிருந்து ஒரு பலவீனம், அந்த கட்டை கர்த்தர் உடைச்சுக்கிட்டு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறுன்னு நான் கட்டளையிடுகிறேன், வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். சுருண்டு இருக்கிற எல்லா சர்ப வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இப்பொழுது உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால. மாந்திரிக வல்லமைகள், பில்லி சுனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. எல்லா பில்லி சுனிய மாந்திரிக வல்லமைகள், உன் குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிற வல்லமைகள், உன் பலவீனத்துக்கு பின்னால இருந்து இயக்கி கொண்டிருக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த வல்லமைகள் உடைக்கப்படுவதாக.